அதே மாதிரி நம்ம மட்டும்தான் ரஷ்யாவோட ட்ரேட் பண்ணுற மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் பண்ணுது. ஏன் அவங்களுக்குலாம் வந்து இந்த ப்ரெஷர் வந்து யூஎஸ் கொடுக்க மாட்டேது? அதாவது யாருக்கு கொடுத்தா அவன் கேட்பான் இருக்குல்ல, நம்ம சொன்னால் சரிங்கய்யான்னு கேட்டுக்குருவோம். சில நாடுகள் இப்போ ரஷ்யாட்டேருந்து அதிகமான ஆயில் வாங்குறது யாருன்னா, ரஷ்யாட்ட இருந்தும் ஈரான்ட்ட இருந்தும் அதிகமான ஆயில் வாங்குறது சைனா. சைனாவை என்ன சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். சைனா வந்து அவன் கேட்குற இடத்துல இருக்கான். இல்லை. ஏன்னா சைனாவே 1.2 ட்ரில்லியன் யுஎஸ் டாலருக்கு வந்து பாண்டு வாங்கி வச்சுருக்காங்க. அந்த பாண்டு என்ன பண்ணால், இது வெறும் பாண்டு பேப்பரு. நாளைக்கு திடீர்னு நம்மளத ரஷ்யாவோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண மாதிரி அது 600-700 பில்லியன் டாலருக்கான அக்கௌண்ட் வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ரீஸ் பண்ணாங்க. நம்ம இது ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது? அதே மாதிரி ஈரானோட இதெல்லாம் நிறைய ஃப்ரீஸ் பண்ணாங்க அக்கௌண்ட்டெல்லாம். நம்மளது ஃப்ரீஸ் பண்ண பிரச்சனை ஆகுமே சொல்லிட்டு கிட்டத்தட்ட 600 பில்லியன் அதை வந்து பாண்டை வந்து அங்கே வந்து வெளியில் எல்லாம் கொடுத்துட்டு 18 மாதத்தில் வந்து 300 டன் கோல்டு வாங்கி ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கான்.